வணக்கம் கீக்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபோனர்னா தமிழ். இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது OnePlus 7T. ஆமா, எங்களோட ரைவல். ஐயோ, எங்க போனாலும் OnePlus 7T தான் ரைவல் இருக்குதாங்க. அதுவும் பார்த்தா சின்ன தளபதி, அதனால என்னால இதை கோவப்படவும் முடியல. சின்ன தளபதி அவர் இப்போ முறையா ஒரு லைட் மொபைல லான்ச் பண்ணிருக்காங்க. முதல் முறையோட ஆமா, முறையான்னு சொல்ல முடியாது, இந்தியால முதல் முறையா. அதுக்காக கேட்கலடா, லைட்னு பேர் மட்டும் தான் இருக்குது, உள்ள எல்லாம் வெயிட்டா இருக்கு, அதனால கேட்டேன். கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. இவர் நேற்று தான் வீராசாமி பார்த்தாரு, அதனாலதான் கொஞ்சம் பஞ்ச் டைலாகும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. சரி, S10 Lite ரைட்டா, Note 10 Lite அது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துகிட்டே இருக்கு, அப்புறம் பாப்போம். ஆமா, சோ S10 Lite பத்தி பார்த்தலாம். உங்களோட கருத்து என்ன சிவா? இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த லைட் வெர்ஷன் கொண்டு வருது, இந்த மாதிரிதான் பல விஷயங்கள் அங்கங்க கவுருது. அது எப்படி கவுர போகுது அப்படிங்கறத இப்ப டக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப இவன் எடுத்ததுமே ஒரு வார்த்தை சொன்னான் இல்லையா, 7Tக்கு இது ஒரு ரைவலா அப்படின்னா அத பட்ஜெட் டிசைட் பண்ணும் ஒரு பக்கம், அண்ட் கன்சியூமர் கையில வேற இருக்கு. பொதுவா இப்ப இதை தெளிவா யாருக்கு திரும்ப சொல்லலாம், ROG 2 வாங்கலாம்னு ஒருத்தன் யோசிச்சு 38,000 கையில வச்சிட்டு இருந்தானா, எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் போட்டா இதை வேற சொல்றாங்க, அந்த ஃபீல் வரும். அண்ட் ப்ரீ புக் பண்ணா வேற ICICI கார்டுக்கு 3000 பிளாட் டிஸ்கவுண்ட் இல்லையா. சோ இந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாம் வச்சிருக்கும் போது S10 Lite ஒரு பெரிய மார்க்கிங் ஏற்படுத்துது. இதுல இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள வேற யாரெல்லாம் இருக்கா? இந்த 40,000 இப்ப 7 Pro இருக்கு. 7 Pro இருக்கு. ஆமா, 7 Pro, S10 Lite, Asus ROG 7T. ஆமா, இதை தவிர மத்த யாரும் இல்லையானா அப்படி இல்ல. இந்த Nubia Red Magic 3S எல்லாம் இருக்கு, பட் நிறைய பேருக்கு அது மேல பெரிய அபிப்பிராயம் கிடையாது. சோ அதனால அதை நம்ம ரொம்ப Realme X2 Pro கன்சிடர் பண்ணலாமா? பண்ணலாம். உங்க இதுல இருந்தே தெரியுது, அங்க பரத்தோட மூச்சு கொஞ்சம் மாறுது. இல்லடா, இது இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் இருக்கும்போது இது ஓவரா இருக்குமோ? இல்ல, வாய்வழியே வந்துருச்சு, அப்புறம் என்ன? சாம்சங்கோட iPhone 10R மாதிரியா சொல்லலாம். அண்ட் எங்க கிட்ட இருக்கிற யூனிட் பார்த்தோம்னா பிரிசம் ப்ளூ கலரு, 128 GB ஸ்டோரேஜ் கொண்டு இருக்கு. கரெக்டா? அந்த சார் வேல்யூ எங்கேயாவது இருக்குமான்னு பார்த்து, சார் வேல்யூ சார் வேல்யூ எப்படியும் கம்மியா தான் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. சார் வேல்யூ இங்க இல்லையே, நம்ம மொபைல் ஆன் பண்ணி தான் பார்க்கணும். சரி, அதை பாத்துக்கலாம். கேஸ் கொடுத்துருக்காங்களா? கேஸ் கொடுத்துருக்காங்க, ஹெட்செட்டும் கொடுத்துருக்காங்க. சோ வெரி குட். இருக்கும்டா சார் வேல்யூ. சாம்சங் குட் கைஸ் கொடுத்துருப்பீங்களா? நம்புறேன்டா. கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹெட்ஸார் பேரு போடு 0.279 watts per kg. சோ இதுதான் இருக்குல்லையே ஹையஸ்ட் சார் வேல்யூ, அதனால அந்த ஒண்ணுதான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இருக்குல்ல ஹையஸ்ட் எதுவோ அதுதான் மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டு. சோ இது இப்போ விக்கியோட அபிப்பிராயத்துல இருந்து நான் சொல்லணும்னா, கையில எடுத்ததுமே எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னா, 2 போன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஒன்னு 7T சொல்லலாம், பட் ஏன் 7T சொல்றேன்னா, நிறைய பேர் 7T பார்த்திருப்பீங்க அதனால சொல்றேன். ஆனா இன்னும் பிரீமியமா சொல்லணும்னா HTC U சீரிஸ் யாரெல்லாம் பாத்தீங்களோ அந்த மாதிரியான ஒரு அமைப்போட இருக்கு. அந்த பஞ்சுவல் மட்டும் நீங்க மறந்துட்டீங்கன்னா அப்படியே HTCயோட ஃபீல் கொடுக்குது, 2 சைட்லயும் பார்க்கும்போது. அந்த கர்வ் எல்லாமே ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க HTCயும் சோனியும், LG அப்படிதான் இருந்தானுங்க. இப்ப வர வர கழுத கெட்டா குட்டிச்சவர் மாதிரி ஆயிட்டானுங்க. உண்மைதான். LG மேல கடும் கோவத்துல இருக்கேன் நான். தனியறதுக்கு வாய்ப்பே இல்ல. தனியத்துக்கு வாய்ப்பே 8X வேற லெவல் டியூவல் ஸ்கிரீன் 50,000 ரூபாய். இவன் பாருங்க 40,000 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு போன் விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா 50,000 ரூபாய்க்கு G8X விட்டுக்கிட்டு இருக்கான். இதுல இதான் நாங்களும் அவன்கிட்ட எதிர்பார்த்தோம், பட் அவன் என்னமோ தெரியல, எல்லாருக்கும் விபூதி அடிக்கிறதே வேலையா வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். சரி, இதுல ரைட் சைட்ல பவர் பட்டன், அதுக்கு மேல வால்யூம் ராக்கர், ஆண்டனா பேண்ட் சூப்பரா தெரியுது. அப்படியே ஒரு HTC போன் லுக் கொடுக்குது அந்த இடத்துல எல்லாம். ஆண்டனா பேண்ட்னா அப்ப சைடுல மெட்டலா? ஆமா, மெட்டல் ரிம், வேற லெவல்ல கிளாஸ்டிக் பாடி வித் மெட்டல் ரிம். சோ கிளாஸ்டிக் பாடிங்கிறது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை தெரியுது. வருத்தத்தை தந்தாலும் இந்த பிரைஸுக்கு சாம்சங் கிட்ட இருந்து ஒரு 1 UI பவர்டு, அதாவது 1 UI 2.0 பவர்டு Android 10 ஒரு டிவைஸ் வந்ததுன்னா, அதுவும் 855 பவர்டு இந்தியாவுக்கு ஒரு சாம்சங் போன் வந்ததுன்னா வேற லெவல்ல தான் இருக்கும். அதனால இந்த கிளாஸ்டிக்கை மன்னிச்சு விட்டுறலாம். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு நிலைமை. ஆமா, Snapdragon 855 அதுதான் டாப் ஃபீச்சர். ஆமா ஆமா. ஏன்னா எனக்கு சிவா இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி இந்த பேட்டரினால. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஏன் OnePlus எல்லாம் வெயிட்டா இருந்திருக்குன்னா, Snapdragon ப்ராசஸர் வெயிட்.
எக்ஸினாஸ் போன்லாம் பாரு வெயிட்டே இல்ல சாம்சங்ல. அப்படி சொல்றீங்க நீங்க. ஸ்னாப் டிராகன் குவால்காம் கிட்ட இருந்து எவ்வளவு காசு வாங்கினாலும் நாளைக்கு நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன். டேய் குவால்காமோட சிப் எல்லாம் வெயிட்டா இருக்குன்னு சொன்னா அதுக்கு எதுக்குடா? அது சரியில்லடா அவன். நீங்க வந்து அப்ப வெயிட்ட சொன்னீங்களா அந்த வெயிட்ட சொன்னீங்களா? நான் பெர்ஃபார்மன்ஸ் வெயிட்லாம் சொல்லல. அதெல்லாம் போனோட வெயிட்டுக்கு காரணமே குவால்காம் தான் அப்படி சொல்றேன். இது வந்து யார்கிட்ட காசு வாங்கினேன்னு அப்படி எப்படி நம்ம ரிலேட் பண்ணோம்? ஹுவாவே கிட்டயா, மீடியா டெக் கிட்டயா அப்படி சொல்லணும். ஏன்னா கிரீனா, மீடியா டெக்கா, எக்ஸினாஸா, சாம்சங் கிட்ட ஸ்ப்ரெட்ரம் அவன் காசு கொடுத்து தான் மறுவேளை பார்ப்பான். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தோம்னா பாக்ஸ்ல இருக்க சார்ஜர் பாரு, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 25 வாட்ஸ் 25 வாட். நோட் 10 பிளஸ்க்கு இதே தான் கொடுக்குறாங்க. சோ அது ஒரு கெத்து தான். 25 40 இல்ல 45 சப்போர்ட் 40 வாட் 45 வாட் சப்போர்ட். சோ லெஃப்ட் சைடுல வந்து இதுல சிம் ஸ்லாட் இருக்கு. அது என்ன அப்படின்றத பாத்துறலாம் டெடிகேட்டடா என்னன்னு. அண்ட் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ரீ இன்ஸ்டால்டு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் இருக்கு. சோ நம்ம ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வந்து வெளில வாங்க தேவையில்லை. சோ ஹெட்செட்டும் கொடுக்குறாங்க, டைப் சி கேபிளும் கொடுக்குறாங்க. ஏகேஜியா சார்? காஸ்ட் கட்டிங் தானே. ஆனா நான் என்ன தெரியுமா கேட்பேன், ஏகேஜின்னு எழுதுறதுல உனக்கு என்னடா காஸ்ட் தெரிஞ்சிட போகுது? இது வந்து ஹைபிரிட் தான், டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் கிடையாது. எவ்வளவு விஷயங்கள்ல அவங்க வந்து யோசிச்சிருக்காங்கன்னு தோணுது. நார்மலா இதுக்கெல்லாம் நம்ம ஒரு பேக்கேஜிங் கொடுப்போம், இல்லாட்டி இந்த டிப்ஸ் பிளேஸ் பண்றதுக்குன்னு ஒரு சின்ன கவராது இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு சின்ன துண்டு அட்டை. ஆண்டவர் இது லைட் எல்லாத்துலயும் காஸ்ட் கட்டிங் இருக்கணும், அட்டையிலயும் அதேதான். ஆமா இது டைப் சி ஹெட்போன் வரல. இது என்ன இது? சாதாரண ஹெட்போன் டைப் சி ஹெட்போன். நார்மல் சாம்சங் ஹெட்போன்ஸ் யாரெல்லாம் பாத்துருக்கீங்க? இந்த 3.5 mm நார்மல் இந்த மிட் ரேஞ்சில இருக்கும்ல, அந்த ஜே சீரிஸ்ல எல்லாம் வரும். அதே மாதிரி வந்து டைப் சி கொடுத்திருக்காங்க. யூஎஸ்பி டைப் சி ல இது பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். நல்லா இது. ஆனா எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, இதே பட்ஜெட்ல நிறைய பேர் ஹெட்போனே தரது இல்ல. நீங்க தான் யாருமே கொடுக்குறது இல்ல. OnePlus கொடுக்கறது கிடையாது. பிக்சல் பட்ஸே கொடுக்குறாங்கடா. 73,000 ரூபாய்க்கு மொபைல் விக்கிறாங்க, அவங்க கொடுத்துதான் ஆகணும். இல்ல அது 73,000 ரூபாய் மொபைல் 30,000 வந்தாலும் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுக்காக டப்பால இருந்து அதெல்லாம் எடுக்க மாட்டான். நீங்க பாரு 50,000 ரூபாய்க்கு வந்தாலும் 30,000 ரூபாய்க்கு எங்க வருது? சரி விடு, 30,000 ரூபாய்க்கு ஏன்டா வரல? பிக்சல் 3 எல்லாம் இப்ப ஆஃபர்ல 30,000 தான் கொடுப்பாங்க. பிக்சல் 3 30,000 ஆஃபர்ல அப்படிதான் வைப்பாங்க. பின்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் போட்டா பின்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். நான் வந்து OnePlus 3T-யோ 5T-யோ போட்டேன். அப்படி போட்டு அது வந்து 38,000 ரூபாய் வந்தது. பிக்சல் 3 போட்டடா, அது மொக்கல்ல. நீ வரது நல்ல பிராண்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்ட் இப்போதைக்கு. சரி ஓகே. சோ இது வந்து இப்போ பை தி வே இது மட்டும் நான் சொல்லிடுறேன். 20/9 இது 20/9 A51 எவ்வளவு? 20/9. சோ இப்ப 20/9 வந்த இவங்க எல்லாம் டைரக்டா 21/9 வந்திருக்கலாம். வந்தா என்ன ஆகுதுன்னா, சோனி எப்பயோ எடுத்த முடிவு கரெக்ட். ஆனா நம்ம எல்லாம் வந்து பொறுமையா அதுக்குள்ள போகும்போது என்னங்கன்னா மக்கள் மறந்துருவாங்க. யார் இந்த 21/9 கொண்டு வந்தா அப்படிங்கறது எல்லாரும் மறந்ததுக்கு அப்புறம் நம்ம உள்ள வருவோம் இல்லையா? இன்னும் பின்னாடி ஃபுல்லா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கீங்க. ஆமா, ஃபுல்லா ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் தான். சோ அடுத்து ஹார்ட்வேர் எல்லாம் பக்கா, ஆக்சசரிஸ் கெத்து. ஆமா, பொதுவா பாக்ஸ்ல இருக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே இருக்கு. இதுலயும் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்களான்னு பார்த்தா இல்ல, ஹெட்செட் இருக்கு. அதுவும் ஆனா ஹெட்செட்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஏகேஜியை கம்பேர் பண்ணும்போது நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், என்னத்த ஏகேஜி, என்னடா ஏகேஜி, என்ன குவாட் பீட்ஸ், அப்படியே நம்ம அவுட்புட்ல பயங்கரமா வித்தியாசத்தை காட்டிடுற மாதிரி தான் அப்படின்னு ஏன் தெரியுமா நான் சொல்றேன். பாதி பேர் 3 இதுதான் MP3 ஃபைல், அதுவும் பாத்தீங்கன்னா 128 பிட் தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி ஃபைல் எல்லாம் கேட்கறதுக்கு இதுல எல்லாம் பெரிய வித்தியாசம் தெரிய போறது. ரைட். சோ வந்து போன் ஆன் பண்ணியாச்சு, சூப்பர். செட் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்குன்றத நம்ம பாப்போம். ஒன் யூஐ டப்பால பார்த்தோம்னா 43,999 அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா விக்கிறது நம்ம 39,940 40,000 ரூபாய். ஆமா. சோ நம்ம வந்து இந்த சாம்சங் S10 Lite வந்து OnePlus டிவியோட கனெக்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா? வேற லெவல்ல இருக்கு. ஸ்மார்ட் வியூ ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம OnePlus டிவில கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ வந்து நம்ம பார்க்கலாம் என்னென்னலாம் யூஸ் பண்றோம். ஆனா இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன, இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்புக்கு மாத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம டிவியோட ரெசல்யூஷன் இல்லாட்டி டிவியோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தலைவர் வந்து மாத்திப்பாரு. சின்ன தளபதினா சும்மாவா? அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆமா. அண்ட் குறிப்பா அதோட கேமரா செட்டப், கேமரா ஓபன் பண்ணி பாரு. ஐயோ இப்போதான்டா. சோ அப்ப கேமரா போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா சாம்சங்கோட நேட்டிவ் ஆப் இருக்கு, கூகுளோட நேட்டிவ் ஆப் இருக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல மைக்ரோசாஃப்ட்டுக்கு சொம்படிக்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆப் யாரும் யூஸ் பண்ண போறது இல்ல, செட்டப் பண்ணி அதை டெலீட் தான் பண்ண போறோம். ஆனாலும் அதை சும்மா வச்சிருக்காங்க. அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் ஆப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, சாம்சங் பே அதுவும் கொடுத்துருக்காங்க. வெறும் ஹை அண்ட் சீரீஸ்ல வர அந்த ஆப்ஷன் வந்து இப்போ A51லயும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, ரைட்டு. அண்ட் இது தவிர யூடியூப் மியூசிக் இருக்கு, கேலக்ஸி ஸ்டோர் இருக்கு. கரெக்டா? பேஜ்ல அடுத்த பேஜ்
அடுத்த பேஜ்ல குளோபல் கோல்ஸ் இது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் மை கேலக்ஸி as usual அண்ட் அதுக்கு முந்தின பேஜ்ல பார்த்தா கேம் லான்ச்சர் இருக்கு, அவ்வளவுதான். சோ கேம் லான்ச்சர் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இந்த யூடியூப் மியூசிக்க வந்து எப்போ இருந்து இவங்க ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு தான் தெரியல. நார்மலா யூடியூப் தான் வரும், வேற இப்ப மியூசிக் வந்து யூடியூப் மியூசிக் கொண்டு வராங்க, ரைட்? ஆமா. சோ கூகுள் மியூசிக் இருக்கா? அதுதான் கூகுள் மியூசிக் இல்ல, அதுக்கு பதிலா அவங்க வந்து யூடியூப் மியூசிக் வந்து ப்ரோமோட் பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேமரா ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள போவோம். அண்ட் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆஸ் யூஷுவல் வைட் ஆங்கிள்கான ஆப்ஷன்லாம் கொடுத்து வைட் ஆங்கிள் இருக்கு, அதுக்கப்புறம் ஆர்டினரி ஒன்று இருக்கு, போட்டோஸ், வீடியோஸ், மேக்ரோ லென்ஸ் இருக்கு. ஆமா ஆமா அதான் இங்க இருக்கு, டெடிகேட்டட் மோட் போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் ஃபுட் மோடு, சூப்பர் ஸ்லோ மோஷனு, நைட் மோட் இருக்கு. இல்ல வர ஸ்லோ மோஷன்லயே வந்து காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்லோ மோஷன் தனியா வச்சிட்டாங்க. சோ நம்ம ஸ்லோ மோஷன் நார்மலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் அதே சமயம் சூப்பர் ஸ்லோ மோஷன் தான் வேணும்னு நினைச்சா அதுக்கும் போய்க்கலாம், ரைட்? சோ இதுதான் நிறைய ஃபீச்சர் வைஸ் பார்த்தா as usual சாம்சங் வந்து எப்பயுமே ரொம்ப ரிச்சா தான் இருக்காங்க. சோ லைவ் ஃபோக்கஸ் வீடியோலயும் இருக்கு இப்போ. ஆமா, லைவ் ஃபோக்கஸ் வீடியோ 855. ஓகே. சோ கேமரா இது என்ன 48 மெகா பிக்சல்னு போட்டிருக்கு. ஆமா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா. ஆமா. சைடு கேமரால 12 மெகா பிக்சல் வைடு, 5 மெகா பிக்சல் மேக்ரோ. இது 3 தான் இருக்கு. ஆமா இல்லையா? ட்ரிபிள் கேமரா செட்டப் தானே? ஆமா அதேதான். ஓகே. அதுல வந்து அந்த சூப்பர் ஸ்டடி மோட் தான் ரொம்ப முக்கியமா. சூப்பர் ஸ்டடி மோட் அத வச்சு தான் இது பண்றாங்க. அதுக்கு தான் OS அந்த 48 MP ல போட்டு வச்சிருக்காங்க பேர். மெயின் கேமரால OS இருக்கு. ஆமா. சோ மெயின் கேமராவோட அபர்ச்சர் வந்து f2.0 தான். சோ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ரிவ்யூல பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆமா. சோ சாம்பிள்ஸ்ல நம்ம பார்த்தாலே ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் இல்லையா? அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல். அது வந்து நம்ம A51லயும் அதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மோரோவர் ரெண்டுமே சோனியா இருக்கலாம். சோனி தானே இதுவும்? ஆமா, இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே. சோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? S10 Lite இந்த பிரைஸ்க்கு கெத்துதானா? அண்ட் அது மட்டும் இல்லாம இது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன், ஆண்ட்ராய்டு 10 தானே? ஆண்ட்ராய்டு 10ல தான் வருது. சோ 1 UI 2.0 தானே? அதேதான். சோ அமக்கலமா இருக்கு. செட்டிங்ஸ்ல ஒரு வாட்டி நம்ம போய் பார்த்தறலாம். சோ ஸ்டோரேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா 105 GB. 105.6 GB. நம்ம ஆனா எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. ஆமா, இன்னும் ஒண்ணுமே இன்ஸ்டால் பண்ணல. அண்ட் மெமரி வந்து கிட்டத்தட்ட 8 GB ல 3.4 GB அவைலபிள், ரைட்? அதுக்கு அடுத்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தோம். அபௌட் ஃபோன் போ. ஓகே. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். சோ 1 UI 2.0 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 இதுல தான் வருமா? இது வராது. இதுல வர மாட்டான். வந்து 10 இல்ல, அது ஒருவேளை வருமோன்னு பார்த்தேன். 1 UI கானது ஏதாவது காட்டுவான் நான். ஓஹோ, வரல. அதுக்கு அடுத்து இது என்ன செக்யூரிட்டி பேட்ச்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா January 1, 2020. இப்போ வந்து வேற லெவல்ல செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துக்கிட்டு இருக்கான் சாம்சங். சோ அவனை பாராட்டியே ஆகணும் கண்டிப்பா, ரைட்? சோ இதுதான் சாம்சங் S10 Lite. எப்படியா நம்ம திரும்ப இத பத்தி ஒரு ரிவ்யூ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை பை. விக்னேஸ்வர், சிவபரணி, கேமரா பின்னாடி பரத்வாஜ். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், மத்த வீடியோ எல்லாம் செக் அவுட் பண்ணுங்க.